கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாகி தங்கள் இல்லங்களிலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய நாளின் ஆராதனையின் முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமான மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த கர்த்தாவே, ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய தேவாதி தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே உம்முடைய ஜனங்களாக எங்களுடைய இல்லங்களிலே கூடி ஆண்டவரே திருச்சபை அனைத்தோடும் இணைந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரமும் துதியும் செலுத்துகிறோம். எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை ஆரம்பத்திற்காகவும் 200 ஆண்டு கீதங்கள் 4வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 404வது பாடலை பாடுவோம். களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம். 404வது பாடல். இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி
நாம் கண்களை மூடி சற்று நேரம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடார். சிந்தனைகள், பார்வைகள், சொற்கள், செயல்கள் தேவரீர் என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபம் செய்வோம். அன்பு கூற தவறிய சந்தர்ப்பங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிக்கும்படி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சிலுவை காட்சி கண்கள் முன் நிறுத்தினவர்களாக இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே எப்பாவ தீங்கும் அதனால் நிவிர்த்தியாகுமே என்று அந்த பாடலின் கவியை பொருள் உணர்ந்து ஆண்டவரை பரிசுத்தமாக்கும்படி நாம் இணைந்து பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நீரை நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தோடு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலே செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை தாரும், விரோதமாயிற்று சிறுநாள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னைக்கு முடிவுகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. புல்லை போல சீக்கிரமாக அறுப்புண்டு பசும்பொண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே.
கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்க நீரான் உன் ஸ்தானத்தை உத்து விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த செய்திக்கு ஆயத்தமாக 200 ஆண்டு கீதங்கள் 480வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 480 சிலுவை தாங்கும் மீட்பெற்பின் அவரின் சீஷனாகவே. 480வது பாடல். அடியாரை நடத்துவே.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பது. பாடம் முடிந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைக்கு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தைகளின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. உடைய வார்த்தைகளை சொல்லுகிற நானும் கேட்கிற உமது ஜனங்களும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உமது நாமத்திற்கு மகிமையாய் நல்ல சீடர்களாய் வாழவும், நாங்கள் வாழ்வது உமது நாமத்திற்கு மகிமையாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாக அமையவும் அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே மிகவும் அழுத்தமாக சொல்லப்படும் சீஷத்துவம் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். சீடன் என்பவன் யார்? குருவை பின்பற்றுபவன் சீடன் என்று சொல்கிறோம். குருவிடம் கற்றுக்கொள்பவன் சீடன் என்று சொல்லலாம். ஏசாயா 50வது அதிகாரத்திலே இந்த கற்றுக்கொள்பவன் என்பதற்கு லெமுடிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே காலைதோறும் ஆண்டவர் எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 11:29 என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மாத்தட்டேஸ் என்ற கிரேக்க வார்த்தை சீடன் என்பது மாத்தேட்டே என்ற ஒரு வேர்பில் இருந்து வருகிறது. அதற்கு டு லேர்ன் என்று பொருள். ஆகவே கற்றுக்கொள்பவன் சீடன், குருவிடமிருந்து கற்றுக்கொள்பவன், குருவை பின்பற்றுபவன் சீடன் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் 11:26 முதலாக அந்தியோகியா என்ற இடத்திலே
சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி பார்த்தால் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இயேசுவின் சீடர்கள் தான். அன்பானவர்களே, ஆரம்ப கால திருச்சபை, ஆதி திருச்சபையின் நம் முன்னோர்கள் திருச்சபைக்கு துன்பம் இருந்த காலத்திலே மிகுந்த உத்தமத்தோடும் உண்மையோடும் எளிமையோடும் தியாகத்தோடும் அன்போடும் வாழ்ந்தார்கள். ஆகவே சீடர்கள் என்ற பெயருக்கு மிக பொருத்தமாக வாழ்ந்தார்கள் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் திருச்சபையின் சரித்திரத்திலே when Christianity became a state religion, கிறிஸ்தவம் ஒரு தேசத்தின் சமயமாக மாற்றப்பட்ட போது, கான்ஸ்டன்டைன் காலத்திலே ஏராளமான மக்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளே வந்தார்கள். கிறிஸ்தவத்திற்கு துன்பம் மறைந்து போய்விட்டது. அதே சமயத்திலே கிறிஸ்தவருடைய தரம் குறைந்து போய்விட்டது என்று நாம் சொல்லலாம். எண்ணிக்கை கூடினது, குவான்டிட்டி இன்க்ரீஸ்ட் பட் குவாலிட்டி டிக்ரீஸ்ட் என்று சொல்லலாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் எல்லாரும் சீடர்களா என்ற கேள்வி கூட நமக்கு வரலாம். ஆகவே இப்படிப்பட்ட சூழல் எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவம் ஓரளவுக்கு ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த துன்பம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதோ, அங்கேயெல்லாம் அந்த சீடத்துவம் என்ற அந்த இயேசுவின் போதனை மறந்து விடப்பட்டது போல தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடத்துவத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று கவனிப்பது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை சரியான வழியிலே நடத்தும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதற்காக நாம் அடிப்படை வேத பகுதியாக தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26 35 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனங்களிலே த டிமாண்ட்ஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப் பற்றி நாம் வாசிக்கிறோம். சீடத்துவத்தின் உறுதியான எதிர்பார்ப்புகள். வாட் ஆர் த டிமாண்ட்ஸ்? சீடத்துவத்தின் எதிர்பார்ப்புகள் என்ன என்று சொல்லி இந்த பகுதியிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு தாமே சொன்னதை லூக்கா ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த வேத பகுதியிலிருந்து சீஷத்துவத்தை பற்றி நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நாம் நம்முடைய கையிலே வேத புத்தகத்தை எடுத்து திருப்பிக் கொள்வோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்கிறது: யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே இங்கே வெறுத்தல் பற்றி ஆண்டவராய் இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து என்று தொடர்கிறது. இப்பொழுது நாம் 2 வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 26, 27 வசனங்கள். அன்பானவர்களே, இதிலே வெறுத்தல் சிலுவையை எடுத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இரண்டையுமே சிலுவை என்ற ஒரு அடிப்படையிலே நாம் தியானிக்கிறோம். ஆகவே வாட் இஸ் த டிமாண்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப்? கிராஸ். கிராஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சிலுவைதான் சீடத்துவத்தின் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்று சொல்லி நாம் சொல்லலாம். அன்பானவர்களே, இதை வெறுத்தல் சிலுவையை எடுத்தல் என்று இங்கே ஆண்டவராக இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரனையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இயேசு என்ன சொல்கிறார்? அன்பானவர்களே, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் நமக்கு சொல்கிறது. தகப்பனையும் தாயையும் நேசிக்க கூடாதா? அது மாத்திரமல்ல,
உன் மனைவியிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அப்பொழுது மனைவியை வெறுக்க வேண்டும் என்று இயேசு சொல்வாரா? பிள்ளைகளை நேசித்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே குழந்தைகளிடத்தில் அன்பாயிருப்பதை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண சொன்ன வேதம், மனைவியை நேசிக்க சொன்ன வேதம், பிள்ளைகளை நேசிக்க சொன்ன வேதம், சகோதரரை நேசிக்க சொன்ன வேதம் அவர்களை வெறுக்க சொல்கிறதா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அன்பானவர்களே, இது எதை சொல்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நேசம், அவருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிவதிலே இருக்கிற அந்த பற்றுறுதி, இவை எல்லாவற்றை விட, தாய் தகப்பன் மேல் உள்ள நேசத்தை விட, கணவன் மனைவியின் மேல் உள்ள நேசத்தை விட, பிள்ளைகள் பெற்றார் அவருடைய நேசத்தை விட, தோழர்கள் மேல் உள்ள நேசத்தை விட அது மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, ஆகவே வெறுத்தல் என்றால் என்ன? ஆகவே ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு பிறர் மேல் உள்ள அன்பை விட மிக சிறப்பானது. அவருடைய அன்பை பெறுவதற்காக மற்றவைகளை இழப்பதற்கு ஆயத்தமாயிருப்பது, அதைத்தான் நாம் வெறுத்தல் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 - 21 வரை நாம் வாசித்தால் அங்கே எலிசாவை பற்றி வாசிக்கிறோம். எலியாவின் சீடனாக பின் சென்றவர் எலிசா. எலியா போய் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவன் மேல் போட்டு தனக்கு பின்னால் வரும்படி எலிசாவை அழைத்தார். எலிசா 12 ஏர் மாடுகளை வைத்து அவர் புழுது கொண்டிருந்தார், நிலத்தை பண்படுத்தி கொண்டிருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எலிசா என்ன செய்தார்? அன்பானவர்களே, அந்த மாடுகளையெல்லாம் தகன பலியிட்டார், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாம் உடைத்து போட்டார், எலியாவுக்கு பின் வந்தார். ஆகவே தன்னுடைய எல்லாவற்றை விட தன்னுடைய குருவை பின்பற்றுவது அவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி எலிசா யோசித்தார் என்று சொல்லலாம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே வெறுத்தல் என்பது எல்லாரையும் வெறுத்து விடுவதல்ல, இயேசுவை பின்பற்றுவது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே உள்ள அன்பு இவை எல்லாவற்றை விட சிறந்தது என்று சொல்லி நாம் சொல்லலாம். தொடர்ந்து இந்த பகுதியை நாம் வாசித்தால் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என்று சொல்கிறார். ஆகவே வெறுத்து விட வேண்டுமாம், சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, சாது சுந்தர் சிங் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சாது சுந்தர் சிங் சீக்கிய குடும்பத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அதற்காக அவருடைய குடும்பத்தார் மிகவும் வருத்தப்பட்டார்கள். சுந்தர் சிங்கை எப்படியாவது தான் ஏற்கனவே இருந்த சமயத்திற்கு திருப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிகவும் முயற்சி செய்தார்கள். ஒரு நாள் அவருடைய தகப்பனார் அவரை அழைத்து பேசினார். சுந்தர், நம்முடைய இனத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கே உன்னுடைய இந்த மாற்றம் ஒரு பெரிய அவப்பெயரை உண்டாக்கிவிட்டது என்று சொல்லி தகப்பனார் மிகவும் கெஞ்சி அவரை கேட்டுக்கொண்டார். ஆனால் சுந்தர் சிங் மறுத்துவிட்டார். கடவுள் மேல் உள்ள அன்பு தன்னுடைய தகப்பனார் மேல் உள்ள அன்பை விட மிக சிறந்ததாக அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அதன் பிறகு அவருடைய தகப்பனாருடைய சகோதரர் அவர் ஒரு நாள் சுந்தரை அழைத்தார். அவர் பெரிய செல்வந்தர். ஆகவே சுந்தர் தன்னுடைய தகப்பனாருடைய சகோதரர் வீட்டிற்கு சென்றார். சுந்தரை அவர் அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டில் அண்டர் கிரவுண்ட் ரூம் ஒன்றுக்கு அழைத்து சென்றார். சுந்தருக்கு மிகவும் பயம், என்ன நடந்து விடுமோ என்று சொல்லி. உள்ளே சென்றவுடனே சுந்தர் சிங்கினுடைய அந்த சித்தப்பா
அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரு பெரிய இரும்பு பெட்டியை திறந்து காண்பித்தார். அதற்குள்ளே விலை உயர்ந்த ஆபரணங்கள், தங்க நகைகள், இவைகளெல்லாம் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஏராளமான பணம் இருந்தது. அவர் சொன்னார், சுந்தர், நீ இந்த புதிய சமயத்தை நீ விட்டுவிடு, இயேசு கிறிஸ்துவை விட்டுவிடு. நம்முடைய குடும்பத்திற்கே பெரிய இழுக்கு நீ செய்தது என்று சொன்னார். சுந்தர் ஒரு கணம் திகைத்தார். ஒருவேளை இவ்வளவு பொருட்களை சம்பாதிப்பதற்கு அவ்வளவு எளிதல்ல என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய சித்தப்பா இன்னொன்று செய்தார். தன்னுடைய சமய அடையாளமான தன்னுடைய தலைப்பாகையை எடுத்து சுந்தருடைய பாதத்திலே வைத்து, தயவு செய்து நீ அந்த இயேசு கிறிஸ்துவை விட்டுவிடு என்று சொன்னார். அன்பானவர்களே, சுந்தருடைய உள்ளத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மேலோங்கி நின்றபடியினால் சுந்தர் இந்த அன்பிற்கு முழுவதுமாக தன்னை விட்டு கொடுத்து விடவில்லை. தொடர்ந்து கர்த்தராகிய இயேசுவையே பின்பற்றினார். வெறுத்தல் என்றால் என்ன? தகப்பன் தாய் மேல் உள்ள அன்பை விட, கணவன் மனைவியின் மேல் உள்ள அன்பை விட, பிள்ளைகள் மேல் உள்ள அன்பை விட, தோழர்கள் மேல் உள்ள அன்பை விட இயேசுவை மிக அதிகமாக நேசித்தல். அன்பானவர்களே, ஆகவே இயேசுவை நேசிப்பதற்காக இந்த உறவுகளை இழந்துவிட போகிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஆயத்தமாக இருத்தல். இதைத்தான் நாம் சீஷத்துவம் என்று சொல்கிறோம். இயேசு சொன்னார், இப்படி தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்கிறார். அதே இயேசுதான் சொன்னார், சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னால் வர வேண்டும் என்று சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசு சொல்கிறார். மத்தேயு 16:24, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அன்பானவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் ஒப்பிட்டு அதனுடைய சூழ்நிலைகளை பார்த்தால் சிலுவை என்றால் என்ன சொல்லலாம்? இட் இஸ் வாலண்டரிலி டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக தன்னார்வமாக அபாயமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வது என்று சொல்லலாம். So it is voluntarily taking risk for Christ. What is cross? கிறிஸ்துவுக்காக தன்னார்வமாக அபாயகரமான பணிகளை கூட எடுத்துக்கொள்வது. இந்த பணியை செய்தால் நிந்தையும் அவமானமும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும் என்று அறிந்தே அதை எடுத்து செய்வது, அதை கிராஸ், சிலுவை என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, டெய்லி ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் இன் ஷேம் அண்ட் சஃபரிங். தினந்தோறும் இயேசுவை பின்பற்றுவது. எபிரேயர் 13:13 நாம் வாசிக்கிறோம், தினந்தோறும் அவருடைய நிந்தையை சுமந்து அவருடைய துன்பத்தை அனுபவித்தல். ஸோ தினந்தோறும் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை அனுபவித்தல், நிந்தைகளை அனுபவித்தல், அதை சிலுவை என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறார். நான் என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். சுயத்துக்கு மரித்த ஒரு வாழ்வு. சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது என்றால் என்ன? தன்னார்வமாக கிறிஸ்துவுக்காக அபாயகரமான சூழ்நிலைகளிலே பணி செய்வது. அன்பானவர்களே, சிலுவையை எடுத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? தினந்தோறும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக துன்பத்தையும் அவமானத்தையும் சகிப்பதற்கு ஆயத்தமாயிருப்பது. சிலுவை என்றால் என்ன? சுயத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வது. இப்படிப்பட்டவனை சீடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சீடன் என்றால் யார்? அவன் சிலுவையை சுமப்பவன்,
அவன் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் வெறுப்பவன் என்று சொல்லலாம். ஸோ கிராஸ், சீடன் என்று சொன்னவுடனே நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டியது என்னவென்று சொன்னால் சிலுவை, த கிராஸ். இரண்டாவதாக இந்த வேத பகுதியின் தொடர்ந்த வசனங்களை நாம் பார்ப்போம். 26, 27 பார்த்தோம். 28வது வசனம் முதல் 32வது வசனம் வரை உள்ள பகுதியை நீங்கள் பாருங்கள். உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்க தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆகவே இங்கே சீடனை பற்றி சொல்லும்போது ஜீசஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் காஸ்ட். முதலாவது சிலுவை பற்றி சொன்னார். இரண்டாவது கிரயத்தை கணக்கிடுதல் பற்றி பேசுகிறார். இட்ஸ் நாட் ஈஸி திங். சீடனாயிருப்பது, கிறிஸ்துவுக்கு சீடனாயிருப்பது எளிதல்ல. அதற்குரிய அதாவது நம்மால் முடியுமா என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை பற்றி பேசும்போது கட்டடம் கட்டுவதை பற்றி பேசுகிறார். கட்டுகிறவன் அவன் உட்கார்ந்து அதற்கு செலவும் நேரமும் அதற்குரிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸும் தன்னிடத்தில் இருக்கிறார்களா என்று சொல்லி அவன் பார்ப்பான் என்று சொல்லி, அதே போலத்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனும் அதற்கான கிரயத்தை தான் கொடுக்க முடியுமா என்று சொல்லி அவன் பார்க்க வேண்டுமாம். அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பரிசுத்த பவுல் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். தேவ பணியில் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். டு ஸ்பெண்ட் அண்ட் டு பி ஸ்பெண்ட். செலவு பண்ணப்பட நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆரம்ப வரிகள் மிக அருமையானது. நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, பவுல் சொல்கிறார், நான் உங்கள் மேல் மிகுந்த அன்பாக இருக்கிறேன், ஆனால் நான் உங்களால் மிக குறைவாக அன்பு கூறப்படுகிறேன். அதற்காக நான் கவலைப்படவில்லை. எப்படியாவது உங்களுக்காக செலவு பண்ணவும், உங்களுக்காக என் வாழ்க்கையை முழுவதுமாய் செலவு பண்ணப்படவும், டு ஸ்பெண்ட் அண்ட் டு பி ஸ்பெண்ட் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே கிறிஸ்துவின் சீடர்கள், கர்த்தராகிய இயேசுவின் சீடர்கள் யார்? பிறரால் மிகவும் குறைவாக அன்பு கூறப்பட்டிருந்தாலும் தங்கள் முழு அன்பையும் கிறிஸ்துவுக்காக பிறர் மேல் காண்பித்து தங்களை செலவு பண்ணவும், தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய தாளந்துகளை செலவு பண்ணவும், தாங்கள் செலவு பண்ணப்படவும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் சீடர்கள் என்று சொல்லலாம். அன்பானவர்களே, ஒரு ஊழிய நிறுவனம் பெரிய ஒரு ஆடிட்டோரியம் ஒன்றை கட்டினார்கள். அதை குறித்து அங்கு சென்று வந்த ஊழியர் ஒருவர் என்னிடத்திலே இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். இதை எப்படி கட்டி முடித்தீங்க, எவ்வளவு இதற்கான செலவுகள் ஆனது என்று கேட்டபோது ஒரு பெரிய கோடி கணக்கில் ஒரு செலவை சொல்லிவிட்டு, இதை எப்படி செய்தீர்கள், ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலையே என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னாராம், அந்த ஊழியத்தின் தலைவர், நானும் என்னுடைய ஸ்தாபனத்தின் அனைத்து மிஷினரிகளும் 1 மாத வருவாயை கடவுளுக்கு கொடுத்து, கர்த்தருக்கு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தோம். இதை கேள்விப்பட்ட ஏராளமான மக்கள் மீதி பணமெல்லாம் கொடுத்து முடித்து விட்டார்கள், எளிதாக இதை முடித்து விட்டோம் என்று சொன்னாராம். C.T. ஸ்டட், ஆண்டவருக்கு என்று பணி செய்த அற்புதமான ஒரு மனிதர், ஒரு நாள் அவர் வேத புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு வாக்கியம் மிக அதிகமாக அவரோடு பேசியது. நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் உனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னது. அந்த வசனம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்விலே உண்டு பண்ணினது. சில காலம் அதற்காக ஜெபித்தார். ஒருவேளை
ஏதோ எமோஷனலாக ஒரு முடிவு எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அப்படித்தான் அவருடைய ஆன்மீக நண்பர்களும் அவருக்கு அறிவுரை கூறினார்கள். சில காலங்கள் கழித்து அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அப்பொழுது அவர் பெரிய பணக்காரனாக இருந்தார். 1887 ஜனவரியிலே சிடி ஸ்டட் தன்னுடைய ஆஸ்திகளை விற்றபோது அவருடைய அந்த விற்ற தொகை 25,000 பவுண்ட்ஸ், 25,000 பவுண்டுகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அவர் 5,000 பவுண்டுக்கு 4 செக்கும் 1000 பவுண்டுக்கு 5 செக்குகளும் எடுத்தார். எல்லாவற்றையும் ஊழியர்களுக்கும் அநாதை இல்லங்களுக்கும் இறையியல் கல்லூரிகள் கட்டப்படுவதற்கும் அவர் அனுப்பிவிட்டார். டிஎல் மூடி, ஜார்ஜ் மில்லர், ஜார்ஜ் ஹாலண்ட், வில்லியம் பூத் போன்ற அநேக ஊழியர்களுக்கு தன்னுடைய ஆஸ்தியை முழுவதுமாய் விற்று அனுப்பிவிட்டார். இன்னும் சில மாதங்கள் கழித்து அவருக்கு தெரிய வந்தது, தன்னுடைய ஆஸ்தியில் இன்னொரு சிறிய பகுதி விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 3,400 பவுண்ட்ஸ். உடனே அவருக்கு திருமணத்திற்காக ஆயத்தம் செய்த நேரம் தனக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் அந்த மனைவிக்காக அந்த பணத்தை அனுப்பி வைத்தார். ஆனால் பாருங்கள், அவர்களும் ஒத்த மனதுடையவர்கள். அவர்களும் அந்த பணத்தை இரட்சணிய சேனைக்கு, வில்லியம் பூத் அவருடைய ஊழியத்திற்காக அவர்கள் அதை அனுப்பிவிட்டார்கள். எந்த ஒன்றும் இல்லாமல் கிறிஸ்தியங்களை போஷிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டருடைய பணியை அவர்கள் செய்தார்கள். செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். அன்பானவர்களே, சீடர்கள் யாராவது தருவார்களா என்று எதிர்பார்க்கிறவர்கள் அல்ல. சீடர்கள் தங்களுடைய தாளந்துகளை, தங்களுடைய நேரத்தை, தங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆஸ்தியை அவர்களே முன்வந்து செலவழிப்பவர்கள். இதையெல்லாம் செய்ய முடியுமா என்று சொல்லிய கேள்வியோடு, அதை செய்ய திராணி இருந்தால் நீ என்னை பின்பற்றலாம் என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, சீடத்துவம், த டிமாண்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், இட் இஸ் டு ஸ்பெண்ட் அண்ட் டு பி ஸ்பெண்ட். நம்முடைய வாழ்வையும் நமக்குரிய எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் ஆயத்தமாயிருப்பது சீஷத்துவத்தின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆகவே தான் இங்கே இயேசு கிறிஸ்து சீஷத்துவம் என்பதை கட்டடம் கட்டும் பணியோடு அவர் இணைத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து மற்றொரு சூழ்நிலையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 31-32 நீங்கள் வாசித்தால், அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கேட்டுக்கொள்வானே என்று சொல்லி இயேசு சொல்வதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே இங்கே சீடத்துவம் என்பதை ஒரு கட்டடம் கட்டுவதற்கு ஒப்பிட்டு இயேசு பேசுகிறார். முதலாவது, அது மாத்திரமல்ல, இங்கே சீடத்துவம் என்பதை ஒரு யுத்தத்திற்கு, இட் இஸ் அ ஒர்க் ஆஸ் வெல் அஸ் அபவுட் அ வார். இல்லை என்றால் இவ்வாறு நாம் சொல்லலாம், இட் இஸ் அபவுட் அ பேட்டில். சீஷத்துவம் என்பது இது ஒரு போர் போல. அன்பானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் 10,000 சேவகர்கள் தான் அவனுக்கு இருக்கிறார்கள், இன்னொருவன் 20,000 சேவகர்களோடு எதிர்கொண்டு வருகிறான். அவனை யுத்தம் செய்து வெற்றி பெற முடியுமா என்று சொல்லி அவன் உட்கார்ந்து கணக்கு பார்ப்பான். முடியாது என்று அறிந்து கொண்டால் முந்தியே சமாதானம் செய்து கொள்வான் என்று இயேசு சொல்கிறார். சீஷத்துவத்தை பற்றி இயேசு சொன்னார், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் கோயிங் டு பி எ ஸ்ட்ரகிள். அது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்வு. பிற நன்மைக்காக காயப்பட வேண்டியது வரலாம், பிறர் நன்மைக்காக, கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக தூற்றப்பட வேண்டியது வரலாம், நிந்தனைப்பட வேண்டியது வரலாம். அதற்கெல்லாம் நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? சீஷத்துவம் என்பது இட் இஸ் நாட் a great honorable thing all the times. எல்லா நேரமும் கனமும் மேன்மையும் நிறைந்த ஒன்றல்ல. பல வேளைகளிலே நிந்தையை சுமப்பது, காயங்களை ஏற்றுக்கொள்வது. ஆகவே சீஷத்துவம் என்பது ஒரு யுத்தத்திற்கும், சீஷத்துவம் என்பது ஒரு கட்டுமானத்திற்கும் இயேசு கிறிஸ்து இணைத்து பேசுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
23 28 வரை உள்ள வசனங்களிலே பவுல் தன்னுடைய பணியிலே தான் பட்ட பாடுகளை பற்றி இவ்வாறு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 11:23, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகதரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 முறை கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு பகல் முழுவதும் இருந்தேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளிலால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களிலே உண்டான மோசங்கள், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரிடத்தினால் உண்டான மோசங்கள், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசத்திலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் சபைகளை குறித்து உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று எழுதுகிறார். அன்பானவர்களே, சீஷத்துவம் என்பது அது ஒரு போர்க்களம் போன்றது. அதிலே காயங்கள், நிந்தைகள் நிச்சயமாக சந்தித்து ஆக வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா என்று உன்னை நீ கேட்க வேண்டும் என்று சொல்லி. ஜான் பனியன் 19 வயதிலே அவர் திருமணம் செய்து கொண்டார். அவருடைய மனைவி அவரிடத்திலே அவருடைய ரட்சிப்பு பற்றி, ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை பற்றி பேசினார். ஆனால் ஜான் பனியன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மனைவி மரித்து போகிறார்கள். அது அவருடைய உள்ளத்திலே பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது. அவரும் சுகவீனப்பட்டு விட்டார். ஆனால் சில காலங்கள் கழித்து இவைகளெல்லாம் அவருடைய உள்ளத்திலே ஆழமான ஒரு தொடுதலை உண்டாக்கியது. கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தார். அன்பானவர்களே, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லிய வேத வசனங்களை வாசித்த போது நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க அவர் ஆரம்பித்தார். அந்நாட்களிலே அவருடைய தேசத்திலே உரிமம் பெற்றவர்கள், லைசன்ஸ் பெற்றவர்கள் தான் நற்செய்தியை அறிவிக்க முடியும். ஆகவே அவரை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்து நற்செய்தியை அறிவிக்க மாட்டேன் இனி என்று சொல்லிவிட்டால் அவரை விடுவித்து விடலாம் என்று சொல்லி அதிகாரிகள் சொன்னபோது அவர் அதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆகவே 12 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் அவர் எழுதி முடித்தது தான் மோட்ச பிரயாணம் என்ற நூல். மிக அதிகமாக உலகத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு, பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு பலரால் வாசிக்கப்பட்டுள்ள அருமையான ஒரு நூல். அன்பானவர்களே, ஆகவே கர்த்தருடைய பணி என்பது அது காயங்களும், நிந்தைகளும், அவமானங்களும் நிறைந்த பணி. இதை நீங்கள் செய்ய முடியுமா என்று இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றிய சீஷர்களை பார்த்து கேட்டார். முதலாவது நாம் சொன்னோம் இட்ஸ் கிராஸ் என்று சொல்லி. இரண்டாவது நாம் சொன்னோம் தட் இஸ் காஸ்ட், கிரயத்தை கணக்கிடுதல் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆகவே அதிலே we spoke about construction, a building construction and a battle. ஒரு கட்டடம் கட்டுவதை பற்றியும் ஒரு போர் சூழல் பற்றியும் பார்த்தோம். கடைசியாக இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொல்லி பாருங்கள். 34-35 வசனங்களிலே, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். சீஷத்துவத்தை பற்றி இயேசு பேசும்போது முதலாவது சொன்னார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிராஸ் பற்றி சொன்னார். கிராஸ், சிலுவை, வெறுத்து விடுதல், சிலுவை எடுத்தல் பற்றி சொன்னார். இரண்டாவது காஸ்ட், கிரயத்தை கணக்கிடுதல். என்னை பின்பற்ற முடியுமா என்று சொல்லி நீ யோசித்து என்னை பின்பற்று என்று சொல்லி இயேசு சொன்னார். இறுதியாக இங்கே உப்பு பற்றி இயேசு சொல்கிறார். உப்பு, there is a taste in it. அதில் ஒரு சாரம் இருக்கிறது. அந்த டேஸ்ட் போய்விட்டால் அந்த உப்பு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அது வெளியே தான் கொட்ட வேண்டும் என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் வாசிக்கிறோம். நாமெல்லாம் பூமிக்கு உப்பாக இருக்கும்படியாக,
சுவை கொடுக்கும்படியாக, கரைந்து சுவை கொடுக்கும்படியாக, தூய்மை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாதுகாக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த சாரம் இல்லாமல் போனால், த கிரைஸ்ட் லைக்னஸ் என்று சொல்லலாம், கிறிஸ்துவின் அந்த தன்மை பண்பு நம்மிடத்தில் இல்லாமல் போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே சீஷத்துவத்தின் முதல் முக்கியமான அம்சம் கிராஸ், இரண்டாவது முக்கியமான அம்சம் காஸ்ட், த கிரயம். மூன்றாவது முக்கியமான அம்சம் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு மிக நெருக்கமான தொடர்பு. அதுதான் நம்மிலே உள்ள அந்த சாரத்தை, அந்த உப்பு தன்மையை அது நம்மிலே பாதுகாக்கிறது. இஃப் we have close relationship with Jesus Christ, then we show the same character of Christ outside. நாம் கிறிஸ்துவோடு மிக நெருக்கமான தொடர்புடையவர்களாக வாழ்ந்தால் கிறிஸ்துவின் பண்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஒருவேளை ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணீருக்குள்ளே இருக்கிறது, தண்ணீருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் அந்த தண்ணீரால் நிறைந்து இருக்கிறது. அது வெளியே எடுத்து அதை ப்ரெஸ் பண்ண அங்கிருந்து தண்ணீர் வெளியே வருகிறது. அதே போல் கிறிஸ்துவிலே நிறைந்த ஒரு வாழ்வு, கிறிஸ்துவனுடைய நற்பண்புகளை தியானிக்கும் ஒரு வாழ்வு, கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை சிந்திக்கும் ஒரு வாழ்வு, கிறிஸ்துவனுடைய எளிமை தியாகத்தை எண்ணி அதை ரசித்த ஒரு வாழ்வு ஒரு சீடனுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவன் நிச்சயமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு பயனுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 15:5, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நான் அவனில் நிலைத்திருப்பேன், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற ஒருவன் மிகுந்த கனி கொடுக்கிறான். அவன் சீஷனாயிருக்கிறான். அவனுடைய ஜெபத்திற்கு இயேசு செவி கொடுக்கிறார். அன்பானவர்களே, அதைத்தான் நாம் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் அட்டாச்மெண்ட் வித் கிரைஸ்ட். அது நம்மிலே கிறிஸ்துவின் சாயலையும் கிறிஸ்துவின் பண்புகளையும் வெளிப்பட செய்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தின் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கல்கத்தாவிலே அன்னை தெரசா அவர்கள் நடத்தும் நிறுவனங்களை அவர்கள் பார்த்தார்கள். மரிக்கப் போகிற நேரத்திலே இருக்கிற மக்களை கொண்டு வந்து அவர்களை பராமரித்து சமாதானமாய் மரிப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வது. அதே போல பலவிதமான நற்பண்புகள் நற்காரியங்கள் நடைபெறுவதை அவர் பார்த்தார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதையெல்லாம் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஆகவே எப்படி தள்ளிவிடப்பட்ட மக்கள், வயதானவர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், மரிக்கும் தருவாயில் இருக்கிற மக்களை கொண்டு வந்து பராமரித்து அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பான பணி செய்யப்படுகிறதே என்று அவர் ஆச்சரியப்பட்ட போது அன்னை தெரசா அவர்கள் இவ்வாறு சொன்னார்களாம். அங்கே சிலுவையிலே தொங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு படத்தை காண்பித்து, இவரே என் தலைவர், இவரது வர்ணிக்க முடியாத ஆத்தும தாகத்தை தீர்க்கவே இந்த தொண்டு நிறுவனத்தை நான் நடத்தி வருகிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட், மை லீடர், மை மாஸ்டர். I am doing all this to quench the thirst of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காகத்தான் இந்த நற்பணிகளை எல்லாம் நான் செய்து வருகிறேன் என்று சொன்னார்களாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே சீஷத்துவம் என்றால் என்ன? இட் இஸ் கிராஸ், வெறுத்து விடுதல், சிலுவையை எடுத்துக்கொள்ளுதல், கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு, பிறர் மேல் அன்பை விட மேலோங்கி நிற்றல், கிறிஸ்துவின் அன்பிற்காக பிற அன்பை இழப்பதற்கு ஆயத்தமாக இருத்தல், சிலுவையை அனுதினமும் சுமத்தல், வாலண்டரிலி டேக்கிங் ரிஸ்க், அபாயகரமான பணிகளையும் கிறிஸ்துவுக்காக செய்வதற்கு துணிதல். இது ஒரு எதிர்பார்ப்பு, a demand, one of the demand of discipleship. சீஷத்துவத்தின் ஒரு எதிர்பார்ப்பு கிராஸ், சிலுவை. சீஷத்துவத்தின் அடுத்த எதிர்பார்ப்பு காஸ்ட், கிரயத்தை கணக்கிடுதல். ஆகவே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அ பேட்டில், ஒரு கட்டடம் கட்டப்படுவதை பற்றியும் ஒரு போர் பற்றியும் இயேசு சொன்னார்.
நம்மால் முடியுமா என்று நீ கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி. நம்மால் முடியாது. ஆனால் கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாய் நம் மூலமாக அவர் செய்ய வேண்டியதை செய்து தீர்ப்பார். அது மாத்திரமல்ல, a close relationship with Christ, கிறிஸ்துவோடு மிக நெருக்கமான தொடர்போடு வாழ்தல், அவருடைய பாடு மரணங்கள், மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய தியாகம், எளிமை, அன்பு, தாழ்மை, இவைகளை எண்ணி தியானித்து அவைகளால் சிந்தை நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு, அவருடைய வலிமை, தைரியம் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு, the saltiness of the salt, இந்த உப்பின் சாரம் ஒரு சீடனிலே இருக்கும் வரை அவன் ஆண்டவருடைய கையிலே பயன்படுத்தப்படும் சிறந்த ஒரு ஆயுதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக அவன் இருப்பான். கிராஸ், காஸ்ட் and close relationship with Christ makes someone a real disciple of Jesus Christ. வெறுத்து சிலுவை எடுத்தல், கிரயம் செலுத்த ஆயத்தமாயிருத்தல், கிறிஸ்துவோடு நெருக்கமான ஒரு உறவிலே இருத்தல் ஒரு மனிதனை சிறந்த சீஷனாக நிலைநிறுத்துகிறது. இந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கும் நமக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உண்மையுள்ள உம்முடைய சீடர்களாக உம்மை பின்பற்றுவதற்கு எனக்கும் எங்களுக்கும் நீர் உதவி செய்யும். உம்முடைய அன்பு எங்களிலே மேலோங்கி நிற்பதாக. உம்முடைய ராஜ்யத்திற்காக உமக்காகவும் செலவு பண்ணப்படவும் துன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் கூடிய நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். இடைவிடாத உம்மோடு உள்ள உறவினால் உம்முடைய சுபாவங்களான அன்பும் தாழ்மையும் வலிமையும் தைரியமும் பரிசுத்தமும் எங்களிலே நிறைந்து காணப்பட அருள் தாரும். இந்த சீஷத்துவத்தின் பண்புகள் எங்களிலே நிரம்பி காணப்படவும், அதன் வழியாக கர்த்தருக்கு பிரியமான, பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரே, ஒரு தூய்மையான, ஒரு வலிமையான ஒரு வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். முடிவு கீதமாக 200 ஆண்டு கீதங்கள் 517வது பாடலை பாடும். 200 ஆண்டு கீதங்கள் 517, இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். 517வது பாடல். பக்தியோடு ஜீவிக்க என்னை
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவரீர் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை கண்மணி போல் பாதுகாத்தருளும். அக்னி மதிலாய் எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த நோய் தொற்றினால் துன்பப்படுகிற மக்களுக்கு சுகம் தாரும். தங்களுக்கு அருமையான மக்களை இழந்த மக்களுக்கு ஆறுதல் தாரும். பணியாற்றுகிற மருத்துவர்கள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், நர்சஸ் எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு தாரும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை தயாரிப்பதற்கு பணி செய்கிற, உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற போது ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. சீக்கிரமாக இந்த நோய் தொற்று எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகவும், எங்கள் சுதந்திரமாக மகிழ்ச்சியோடு வாழவும் ஆண்டவர் உதவி செய்யுங்க. இதை நிர்வகிக்கிற மக்களுக்கு தேவையான ஞானம் தாங்க. மக்கள் எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைக்க அருள் தாங்க. தேவ கிருபை மது ஜனத்தோடு கூட இருப்பதாக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற மக்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களில் நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.